வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கம்மன் பிளவிடம் கண்ணீர் மல்கிய பிள்ளையான். குறுஞ்செய்தி கிடைத்ததும் மின் படலங்களை செயலிழக்க செய்யவும் மின்சார சபை கோரிக்கை. வாக்காளர் அட்டைகள் இன்று விநியோகம். கவனிப்பாரற்றுள்ள தம்புள்ளை விவசாய களஞ்சியம். அர்ஷடி சில்வா கேள்வி. தென்னிந்திய பெருங்கடலில் நிலநடுக்கம். ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவிலும் உணர்வு. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். பிள்ளையானை தான் சந்தித்த போது கண்ணீர் மல்க உரையாடியதாக உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை சந்தித்து கலந்துரையாடியதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் அரை மணி நேரம் கலந்துரையாடும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக உதய கம்மன்பில தெரிவித்தார். அதன்போது தாம் சிறைச்சாலையில் அனுபவித்து வரும் வேதனையான வாழ்க்கை குறித்து விளக்கியதாகவும் சில சமயங்களில் அவர் கண்ணீர் விட்டு அழுததாகவும் உதய கம்மன்பில கூறினார். அத்துடன் கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் தற்போது ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிள்ளையாள் தன்னிடம் கூறியதாக உதயன் கம்மன்பில கூறினார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த 8ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் 90 நாட்கள் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் பிரதமர் பங்கேற்றுள்ளார். கொலன்னாவ புராதன ரஜமகா விகாரையில் இன்று நடைபெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பங்கேற்றார். ஆசிர்வாத பிரித் பாராயணம் நிகழ்வை தொடர்ந்து காலை 9:04 சுப நேரத்தில் விகாரையின் தலைமை விகாராதிபதி சங்கைக்குரிய கொலன்னாவே தம்மிக தேரரின் தலைமையில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்தார். ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது ஒரு தலைப்பட்சமானது மட்டுமல்ல, உண்மையான அபிவிருத்திக்கு எமது ஆன்மீகம், உறவுகள் மற்றும் பிணைப்புகள் அனைத்தும் முக்கியமானவை என பிரதமர் இதன் போது கூறினார். இத்தகைய பண்டிகைகளின் போது அவற்றை நாம் நினைவூட்டவும் அடுத்த தலைமுறையினருக்கு அவற்றின் முக்கியத்துவத்தை கற்பிக்கவும் இந்த பாரம்பரியங்களை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் கூறியுள்ளார். SMS கிடைத்தால் சூரிய மின்படலங்களை செயலியில் இருந்து நீக்குமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. மின் அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கை மின்சார சபை வெளியிடும் குறுஞ்செய்தி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் வீட்டின் கூரைகளில் உள்ள சூரிய மின்படலங்களை செயலிழக்க செய்யுமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு குறுஞ்செய்தி கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்தில் பிற்பகல் 3 மணி வரை சூரிய மின்படலங்களை செயலிழக்க செய்யுமாறு அனைத்து கூரை சூரிய மின்சக்தி படலங்களின் உரிமையாளர்களிடமும் மின்சார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த விடயத்தை தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை மின்சார சபை புதிய அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இம்மாதம் 11ஆம் திகதியிலிருந்து 13ஆம் திகதி வரை அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் பயன்படுத்தப்படவில்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் மின்சார தேவை குறைவாக இருந்தமையை கருத்தில் கொண்டு சகல சூரிய மின்சக்தி படலங்களையும் செயலில் இருந்து நீக்குமாறு மின்சார சபை இறுதியாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீண்டகால விடுமுறை காலத்தில் தேசிய மின்சார தேவையில் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக தேசிய மின்சார கட்டமைப்பில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. விடுமுறை காலம் என்பதால் பல தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்கள் குறைந்த அளவில் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன. இதனால் அதிகளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டால் அது அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது.
மின்சார நுகர்வு குறைவடைந்துள்ளமையால் நுரைச்சோலையின் பிறப்பாக்கி ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் மின்பிறப்பாக்கி ஒன்றை செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தாமிக விமலரத்ன தெரிவித்தார். அதற்கமைய எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் எந்த மின் உற்பத்தி நிலையங்களும் தற்போது செயல்பாட்டில் இல்லை எனவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மட்டுமே முன்னுரிமை அளித்து மின்சார உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை பண்டிகை காலத்தில் மின்சார விநியோகத்திற்கும் தேவைக்கும் இடையிலான சமநிலையை நிர்வகிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இலங்கை மின்சார சபை விளக்கம் அளித்துள்ளது. புத்தாண்டு விடுமுறை காலத்தில் மின்சாரத்திற்கான தேவை மற்றும் செயல்பாட்டில் உள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோகங்கள் குறித்து விரிவான ஆய்வுக்கு பின்னர் ஏப்ரல் விடுமுறை நாட்களில் மின்சார விநியோகத்தை நிர்வகிக்க இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தியும் நுகர்வும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சமமாக இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய இலங்கை மின்சார சபை மின் பயன்பாடு அதிகமாக இல்லாத சந்தர்ப்பங்களில் மின்சார உற்பத்தியையும் குறைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் தேசிய விடுமுறை நாட்களிலும் அந்த நாட்களில் மின்சார விநியோகம் குறைக்கப்பட வேண்டும் எனவும் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்காளர் அட்டைகளை ஏப்ரல் 20ஆம் தேதி விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்த தபால் மா அதிபர் மாவட்ட அளவில் வாக்காளர் அட்டைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் அதை செய்ய 29ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளதாக குறிப்பிட்டார். இதேவேளை 29ஆம் தேதிக்கு பின் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இதுவரை பெறப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் 70% அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார். இம்மாத இறுதிக்குள் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை இந்த மாதம் இறுதிக்குள் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் எதிர்வரும் சில நாட்களில் பெறுபேறுகள் தயாரிக்கப்பட்டு சரிபார்க்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். இதேவேளை இம்முறை 2,53,390 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 79,795 தனியார் பரீட்சார்த்திகளும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளை விவசாய களஞ்சியம் ஏன் செயற்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது திறக்கப்பட்ட தம்புள்ளை விவசாய களஞ்சியம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, ஆனால் இன்னும் செயல்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று அங்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் தற்போதைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விவசாய சேமிப்பு களஞ்சிய வளாகம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் ஹர்சடி சில்வா பொருளாதார சீர்திருத்த அமைச்சராக பதவி வகித்த போது வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த 5000 மெட்ரிக் டன் கொள்வனவுடன் தம்புள்ளை விவசாய களஞ்சிய கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது இந்த வளாகம் 5ஆம் தேதி ஆன்லைனில் திறக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா நேற்று தம்புள்ளை விவசாய களஞ்சிய வளாக பகுதிக்கு சென்று அதன் தற்போதைய நிலை குறித்து பார்வையிட்டார். அப்போது வளாகத்தின் நிலை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் தனது பேஸ்புக் கணக்கில் நேரடி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 14 நாட்களில் வீதி விபத்துகளில் சிக்கி 37 பேர் உயிரிழந்துள்ளனர்.
குறித்த விபத்துகளில் 99 பேர் படுகாயமடைந்ததாகவும் 335 பேர் சிறு காயங்களுக்கு உள்ளானதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் நேற்றைய தினம் மற்றும் நேற்று முன்தினம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 7 பேர் பலியாகினர். எல்பிட்டிய, எதிமெலே, பிட்டிக்கல, மிகுந்தலை, குருநாகல் மற்றும் அகங்கம ஆகிய பகுதிகளில் குறித்த விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை புதுவருட காலப்பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் காயமடைந்த 412 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்தியர் இந்திக ஜாகொட தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் பட்டாசு விபத்துகளால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்மாந்துறையில் சிகை அலங்கார கடையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு மேலாக இறந்த நிலையில் கதிரை ஒன்றில் அமர்ந்த நிலையில் சடலம் ஒன்றினை சம்மாந்துறை போலீசார் மீட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளிநீயடி சந்தி பகுதியில் உள்ள சிகை அலங்கார கடை ஒன்றில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றிற்கமைய இன்று மாலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் என்பதுடன் உயிரிழந்தவர் வாடகை கடையில் சிகை அலங்கார கடை நடத்தி வந்தவர் என்பதுடன் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பகுதியை சேர்ந்தவர் எனவும் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த நபர் வேலையின் நிமித்தம் சிகை அலங்கார கடை வேலைகளை முடித்து கடை அறைக்குள் இரவு தூக்கத்தை கழிப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளதுடன் கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 230 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள போதைப் பொருளுடன் அமெரிக்க பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 230 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் அமெரிக்க பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பண்டாநாயக்க கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 23 கிலோகிராம் குஷ் ரக போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. யாழ் குருநகர் கடற்கரையில் T-56 ரக துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை பகுதியில் இன்று T-56 ரக துப்பாக்கியொன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட சோதனையில் மேற்படி ஆயுதம் மீட்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி பாவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் மாபெரும் பட்டத் திருவிழா இடம்பெற்றது. வசந்தகால சித்திரை வருடத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகர சபையின் ஏற்பாட்டில் முதல் முறையாக நேற்றைய தினம் கல்லடி கடற்கரையில் வெகு கோலாகல பட்டத் திருவிழா இடம்பெற்றது. மாபெரும் பட்டத் திருவிழாவை மாநகர சபையின் ஆணையாளர் நா. தனஞ்சயன் ஏற்பாடு செய்திருந்தார். கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் 22 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். பட்டத் திருவிழாவில் பல சமய கலாச்சாரங்களை மதிக்கின்ற வகையில் 4 மதங்களையும் அடையாளப்படுத்தி பாடுமீன் மட்டக்களப்பின் வரலாற்று சின்னங்களை கலை நயத்தோடு வடிவமைத்து போட்டியின் நடுவர்கள் முன்னிலையில் போட்டியாளர்கள் பிரமாண்டமான பட்டத்தினை பறக்க விட்டிருந்தனர். வானில் 3 மணித்தியாலங்களுக்கு மேல் பறந்து கொண்டிருந்த பட்டத்தினை தெரிவு செய்து 3 போட்டியாளர்களை நடுவர்கள் தெரிவு செய்தனர். வசந்த காலத்தினை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது குடும்பங்களோடு பட்ட திருவிழாவினை கண்டுகளிக்க வருகை தந்திருந்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் யஸ்டினா முரளிதரன் பரிசு பணத்தொகையினை வழங்கி வைத்தார். தொடர்பென சர்வதேச செய்திகள். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது.
ஆப்கானிஸ்தானில் இன்று நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வானது இன்று அதிகாலை 4:43க்கு 5.9 மேக்னிடியூட் அளவில் பதிவாகியுள்ளது. இதேவேளை ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நில அதிர்வு இந்தியாவிலும் உணரப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் இந்த நில அதிர்வினால் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வன விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் 31வது போட்டியில் 16 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுள்ளது. நேற்றைய போட்டியில் பஞ்சாப் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதியிருந்தன. நாணய சுழற்சியில் வென்ற பஞ்சாப் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் அணி 15.3 ஓவர்களில் 111 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பஞ்சாப் அணியில் அதிகபட்சமாக சிம்ரன் சிங் 30 ஓட்டங்களை பெற்றிருந்தார். கொல்கத்தா அணி சார்பில் ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளையும், சுனில் நரைன் மற்றும் வருண் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர். இதனை அடுத்து 112 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி வீரர்கள் குயின்டன் டிகாக் 2 ஓட்டங்களுடனும், சுனில் நரைன் 5 ஓட்டங்களுடனும், ரஹானே 17 ஓட்டங்களுடனும், ரகுவன்சி 37 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். இறுதியில் கொல்கத்தா அணி 15.1 ஓவர் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 95 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தது. இதன் மூலம் பஞ்சாப் அணி 16 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தியது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்து நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.